இன்னைக்கு எந்த விதமான சூழ்நிலைகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல தினம் அமைப்பெறுவீங்க. வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு 5/3/2022 மார்ச் 5ஆம் தேதி சனிக்கிழமைங்க. இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும், என்னென்ன நம்ம செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அதிர்ஷ்ட நேரம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல்பதை அழுத்துங்க. இன்றைய தினம் 5/3/2022 சனிக்கிழமை. தமிழில் பிளவ வருடங்க மாசி 21 வளர்பிறை நாளுங்க. இன்றைய தினத்துல நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, சுக்கிரனுடன் செவ்வாய் இணைந்து காணப்படுகிறது. இந்த 3 கிரக சேர்க்கையானது நமது கன்னிராசிக்கு மிகுந்த ஒரு நல்ல நன்மையை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எந்த வேலையுமே ஆகாது, எந்த ஒரு நல்ல பலனும் கிடைக்காதுங்கிறத மறந்துடாதீங்க. இந்த தினம் நீங்கள் எல்லா காரியங்களும் முயற்சி செய்யுங்க. நீங்க தோத்து போன சில காரியங்களை கூட இப்போ முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை, கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டை நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் பெற முடியுங்க. கண்டிப்பா அதனால முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க. உங்களோட உழைப்பை போடுங்க. கண்டிப்பா நீங்க பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமையப்பெறுவீங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமையப்பெறுங்க. அதனால மறக்காம உங்க உழைப்பை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பா போடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு நிலுவையில் இருக்கிற பணவரவுகள் நீங்களே வராது அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்த சில பணவரவுகள் கூட இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால நிலுவையில் உள்ள பணவரவுகளை இன்றைய தினம் வசூல் செய்வதில் அதிக கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிதி நிலைமை அதன் மூலமாக மேம்படும். இன்றைய தினம் ஜென்ரலாகவே உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாங்க. உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையப்பெறுங்க. இன்னைக்கு உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பா அதிகரிக்கும். தொழில் புரிபவர்களுக்கும் இன்றைய தினம் சுயதொழிலாக இருந்தாலும் சரி அல்லது கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஒரு முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்க. நீங்க என்ன எதிர்பார்த்து உங்களது காரியங்களை செய்றீங்களோ தொழில் சம்பந்தமா அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களது முயற்சிகளை மட்டும் நீங்க கைவிடாதீங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் பெண்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல தினம் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல தினமா இன்னைக்கு கண்டிப்பா அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் வருமானம் வரக்கூடிய அனைத்து வழிகளையும் ஓப்பன் பண்ணி விடுங்க. எந்தெந்த வழியில வருமானம் வருமோ எல்லாத்தையுமே இன்னைக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல பண வரவுகள் இன்றைய தினம் கண்டிப்பா கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சில தவறா புரிஞ்சுக்கிறது மூலமா சில குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதனால இன்றைக்கு தெளிவா இருக்க வேண்டியது அவசியங்க. என்ற ஒரு தவறான ஒரு புரிதலும் இன்றைய தினம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். அதனால இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. ஏதாவது பிரச்சனைனா உட்கார்ந்து பேசி எதுல என்ன அடித்தளமான பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்குதுங்கிறத கண்டறிய முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். அதனால காதல் வாழ்க்கையை இன்னைக்கு இனிமையானதா மாற்ற முடியும். திருமண முயற்சிகள் அனைத்துமே இன்னைக்கு கைகூடுங்க. எனவே திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் சார்ந்த அனைத்து முயற்சிகளும் இன்றைய தினம் கட்டாயமாக மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கெட்டிமணி சத்தம் உங்களது இல்லத்தில் கேட்க வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்குங்க. அதனால நீங்க கண்டிப்பா அதை முயற்சி செய்யுங்க. இன்றைய தினம் கல்வி தொடர்பான முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும். மாணவர்களுக்கு மிக மிக இனிமையான நாள்னு சொல்லலாங்க. உயர்கல்வி தொடர்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. நீங்க வெளிநாட்டுல கூட போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எனவே எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்க ஆலோசிச்சு சரியா விவேகமா பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க. சும்மாவே இருந்து இன்றைய தினத்தையும் பொழுதுபோக்கிடாதீங்க. இன்னைக்கு நீங்க எல்லா காரியத்தையும் முயற்சி பண்ணுங்க. ஒரு லிஸ்ட்டை போட்டு அனைத்தையும் முயற்சி பண்ணுங்க. தொழிலாகட்டும் அல்லது உங்களது உத்தியோகமாகட்டும், கல்வி சம்பந்தமான முயற்சியாகட்டும், எல்லா விதத்திலையும் நீங்க இன்றைய தினம் காரியங்களை முயற்சி செய்யுங்கள். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் தான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்கிறத மறந்துடாதீங்க. எனவே குழந்தைகள் தான் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அதிகரித்து தருவார்கள். குழந்தைகள் இல்லாத வீடு ஆன்மா இல்லாத உடலை போன்றதுங்க. அதனால குழந்தைகளை இன்றைய தினம் வெறுத்து ஒதுக்காதீங்க. குழந்தைகளை இன்றைய தினம் நீங்கள் உங்களது இல்லத்தில் கொஞ்சி மகிழக்கூடிய அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கு அமைப்பெறுங்க. இன்னைக்கு நார்மலாவே நீங்க போட்டி போடுற மனநிலையிலேயே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டியோடயே பார்ப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கூட அமையலாம். உங்களுக்கு போட்டி ரீதியா நீங்க பார்க்கறதுனால அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு காரியங்களை வெற்றிகளை தர வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு எந்த விதமான சூழ்நிலைகளிலும் கடுஞ்சொற்களையும் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் பேசிவிட வேண்டாங்க. அதுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கிறதுனால சொல்றேன். கண்டிப்பா இன்னைக்கு இனிமையா பேசுங்க. கடுஞ்சொற்களை கூறாமல் இருப்பது அதை விட மௌனமாக இருப்பது நல்லதுங்க.
உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் சரி செய்த முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும். இல்வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக மாறுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ப்ளூங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 1. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கனெக்டிவிட்டி ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் மீது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலமா நல்ல நன்மைகள் உண்டுங்க. உங்களுக்கு ஆனந்தம் உங்களது குழந்தைகள் மூலமா இன்றைய தினம் உண்டு. சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுங்க. தடைகள் அகலும். சுபகாரியம் குறித்த அனைத்து விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடியதாகவே இன்று அமையுங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல நம்பிக்கை உண்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் சொல்கிற ஆலோசனைகளை கேட்கறதுனால உங்களது மனசில் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கடன் தொல்லை தீர்றதுனால நிம்மதி பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைய தினம் அமையுங்க. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு புத்தி கூர்மையான நாளாக அமையப்பெறுவீங்க. உங்க புத்தி கூர்மை இன்றைய தினம் அதிகரித்து மற்றவங்க உணர்வாங்க. இன்றைய தினம் நீங்கள் சொல்லும் ஐடியாக்கள், நீங்கள் செய்யும் செயல்களை மற்றவர்கள் பாராட்டி மகிழக்கூடிய, அதன் மூலமாக உங்களுக்கு சிலர் வெகுமதிகளும் தரக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக தொடர்புகள் இன்றைய தினம் அதிகரிக்குங்க. அந்த தொடர்புகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மை உண்டு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கலங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் மீது அழுத்துங்க. இதனால நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மேலும் உங்களுக்கு புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.